ஹலோ எவ்ரியோன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லைட். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆர் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து மேனுவலாக டிசைன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோவில் சிம்பிளாக நம்ம ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி வேர்ட்பிரஸ்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ கோடிங் வெப்சைட் பில்டர் தான். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சிம்பிளாக பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஏஐ எல்லாம் நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்காங்காட்டி இந்த வேர்ட்பிரஸ்லையுமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்மளோட வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளகின் பார்த்தீங்கன்னா குபியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளகின். ஸோ இந்த குபியோ ஏஐ பேஜ் பில்டர் அப்படிங்கிற பிளகின் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பில்டர் மூலமாக உங்களால் என்டையர் பேஜையுமே பில்ட் பண்ணிக்க முடியும் சிம்பிளாக சார்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து. அண்ட் ஆல்சோ வந்து உங்களால் இமேஜ் டெக்ஸ்ட்டை கூட ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது பற்றின ஒரு டீட்டெயிலான போஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட techiclite.inல நம்ம ஏஐ ரிலேட்டடாக நிறைய போஸ்ட் போட்டு வரோம். ஸோ techiclite.in பிளாக் போஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களால் நிறைய ரீட் பண்ணிக்க முடியும் அது ரிலேட்டடாக. இப்போ எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களோட வெப்சைட்டில் ஆட் பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் குபியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குபியோ ஏஐ பேஜ் பில்டர்னு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குபியோ ஏஐன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அண்ட் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு 500 ஏஐ கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். இது மூலமாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கெட் மோர் கிரெடிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கிரெடிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பே பண்ணி அந்த கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாம். வாட்டர் சைட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சைட் எல்லாமே ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கணுன்னா சிம்பிளாக இந்த ப்ரிவியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதில் ப்ரோ தீமும் இருக்குது. நீங்கள் வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டார்டர் சைட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணலாம். இப்போ இந்த தீம் நியூட்ரிஷன் அப்படிங்கிற தீமை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சைட் கொடுத்து இப்போ வியூ சைட் கொடுத்து பார்க்கலாம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு. டெமோவில் பார்த்த மாதிரியே நம்மளோட வெப்சைட் ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா எடிட் வித் குபியோன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு எலமெண்டர் பேஜ் பில்டர் இருக்காது. இதோட பில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளாக வந்து இந்த செக்ஷனுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதை நீங்கள் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை டெம்ப்ளேட் கேலரிலேருந்து சூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். இதில் டெம்ப்ளேட் கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பில்டருமே எலமெண்டர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இப்போ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐக்கான் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஐக்கான்ஸ் வரும். வேறு ஐக்கான் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அலைன்மெண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஐக்கானுக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னாலும் இது லிங்க் செட் பண்ணிக்கலாம். சேம் லைக் எலமெண்டர் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். தேர்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ பார்க்குறக்கு எல்லாமே எலமெண்டர் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் ஐக்கானோட கலர், ஐக்கான் ஹோவர் பண்ணும்போது என்ன கலர் சேஞ்ச் ஆகணும், ஐக்கானோட சைஸு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸாகவும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியுங்க. மொபைல் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிங்க அப்படின்னா மொபைலோட சைஸு எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏஐ மூலமாக எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதோட செட்டிங் ஆப்ஷன், இதோட செட்டிங் ஐக்கான் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஹோவர் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரீப்ளேஸ் செக்ஷன், நீங்கள் வந்து இந்த செக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுமா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுமா, இந்த செக்ஷனோட லேஅவுட் எடிட் பண்ணுமா, டூப்ளிகேட் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரீஜென்ரேட் அப்படிங்கிறதுல நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா கண்டென்ட் ரீஜென்ரேட் பண்ணுமா, இல்லை செக்ஷன் வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுமா, இல்லைனா ஃபுல்லாகவே ஏஐ இந்த குபியோ ஏஐ மூலமாகவே ஃபுல்லாக நீங்கள் செக்ஷன் அண்ட் கண்டென்ட் போத் வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் சர்ப்ரைஸ் மீ அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ இந்த நியூ செக்ஷனில் என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லி நம்மளுக்கு கேட்கும். இந்த செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நம்ம கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளோட ஏஐ வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெம்பர்ஷிப் பிளான் மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தேன். ஸோ ஸ்டார்டர் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான் இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செக்ஷன் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அகெயின் வந்து இதில் ஹேண்ட் பிக்கே டிசைன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி வேறு ஏதோ மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் அகைன் வேறு டிசைன் மாற்றினா அகைன் கண்டென்ட் ஆட் பண்ணுவீங்க மற்ற இதுலலாம். பட் இதில் வந்து அந்த டிசைனை மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். கண்டென்ட் சேம் அதே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. டிசைன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை அதுவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பேஜை மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்ஷனாகவும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் இந்த ஏஐ பேஜ் பில்டர் மூலமாக.
as யூஸ்வல் நீங்கள் எலமெண்டல் எப்படி ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புதுசாக ஒரு பிளாக் வேணும்னா ஆட் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் காலம் இமேஜ் பட்டன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ப்ரௌசால் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பிளாக்ஸுமே வந்து இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற பிளாக்கை இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இங்கே மேலே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண செக்ஷன் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபூட்டர் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இதிலே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபூட்டர் இருக்கும். சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே வந்து நீங்கள் ஃபூட்டரை எடிட் பண்ணிக்க முடியும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா நீங்கள் எல்லா பேஜுக்கும் ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபூட்டர் வச்சுருப்போம். பட் இந்த ஒரு பேஜுக்கு மட்டும் ஃபூட்டர் டிசைன் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ப்ரோவில் தான் இருக்கும். எடிட் ஃபார் ஆல் பேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பேஜுக்குமே ஃபூட்டர் வந்து சேம் டிசைனில் நம்ம இது பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஹெட்டரும் வந்து நீங்கள் இங்கேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெனு மட்டும் நம்ம எப்பவும் போல் ப்ரைமரி மெனு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் அப்பீரன்ஸில் மெனூஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நம்ம இந்த ப்ரைமரி மெனு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த மெனுலாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் டு மெனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். தென் சேவ் மெனு கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டரில் உங்களுக்கு அந்த மெனு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பிளாக் கூட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Life.